முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனால் காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு ஆதரவு அளிக்க சில கடுமையான நிபந்தனைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதில் முதன்மையானது அமைச்சரவையில் பங்கு. இதற்கு திமுக ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் விஜய் தலைமையிலான தாவேக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தயங்காது என தெரிகிறது. விஜயுடன் கூட்டணி அமைத்தால் அமைச்சரவையில் சரிபாதி இடங்கள் மற்றும் முக்கிய துறைகளை காங்கிரஸ் பெற வாய்ப்புள்ளது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளின் நிழலில் இருக்கும் காங்கிரசிற்கு இது ஒரு புதிய அடையாளத்தை தரும் என ராகுல் காந்தி கருதுவதாக கூறப்படுகிறது. விஜயின் கொள்கை நிலைப்பாடுகள் பாஜகவிற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவருடன் கைகோர்ப்பதில் காங்கிரசிற்கு பெரிய தயக்கம் இருக்காது. காங்கிரசின் இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த திமுக தலைமை தற்போது தனது வியூகத்தை மாற்றி வருகிறது. கூட்டணிக்குள் விரிசல் விழுந்தால் அது அதிமுக அல்லது பாஜகவிற்கு சாதகமாகிவிடும் என்பதால் காங்கிரஸை அரவணைத்து செல்ல ஸ்டாலின் முயன்று வருகிறார். இருப்பினும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக இப்போதும் ஏற்க தயாராக இல்லை. தமிழக அரசியலில் யாரும் யாருடனும் சேரலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஒருபுறம் திராவிட பாரம்பரியம், மறுபுறம் மாற்றத்தை விரும்பும் புதிய சக்தி. இந்த இரண்டிற்கும் இடையே ஊசலாடும் காங்கிரஸ் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கக்கூடும். அது தமிழக அரசியலின் போக்கையே மாற்றியமைக்கலாம். எந்த கட்சியுடன் இணையும் என்பது தேர்தல் முடிவுடனே நமக்கு தெரிய வரும்.